வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் வின் இளங்கோ. நம்ம இப்போது சங்ககிரியில் இருக்கிறோம். சங்ககிரிங்கிறது சேலம் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்குது. இங்கே தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி பட்டறைங்க, பெயிண்டிங் ஷாப்பு, அதுக்கப்புறம் உழவு பணிகள் மிக முக்கியமான தொழிலாக இருக்குது. தற்பொழுது இந்த ஊர் மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு பகுதியாகவும் இது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மக்கள் தொகை, அதுக்கப்புறம் வண்டிகளுடைய எண்ணிக்கை அதிகமானால சங்ககிரி டவுனுக்குள்ளே போக்குவரத்து நெரிசல் காலை மாலை நேரங்களில் அதிகமாக இருக்கும். இயல்பாகவே இங்கே வந்து அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பல ஊர்களை இந்த இடம் வந்து ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. சங்ககிரி ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. தற்பொழுது சங்ககிரிக்கு ஒரு புறவழிச்சாலை அமைக்கப்படுகிறது. உண்மையில் சங்ககிரிக்கு மட்டும் கிடையாது, இந்த வழி பரமத்தி வேலூர்லேருந்து திருச்செங்கோடு வழியாக, சங்ககிரி வழியாக, கொங்கனாபுரம் வழியாக, தாரமங்கலம் அப்படியே போயிட்டு நேராக ஓமலூரில் இருக்கக்கூடிய காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அந்த சாலையில் இணைக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுவும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம், சங்ககிரி மலைக்கோட்டை. இப்படி இந்த சாலை இருக்கிறதுனால இந்த சாலை வழியாக சங்ககிரி வழியாக வரணும். ஆனால் இப்போ சங்ககிரி டவுனுக்குள்ளே வந்தால் இது சிக்கலாகும் அப்படின்றதுனால சங்ககிரி அவுட்டரில் ஒரு பெரிய, அதாவது 4 வழிச்சாலை அமைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பணிகள் தான் நடந்துகிட்ருக்கு, நம்ம பார்த்துட்ருக்குறோம். தற்பொழுது இந்த வழி எங்கேருந்து வருது அப்படின்னா திருச்செங்கோடுலேருந்து சங்ககிரி வந்து இந்த பைபாஸில் போகக்கூடிய இந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா திருச்செங்கோட்லேருந்து நேராக வந்தோம்னா அந்த இந்தியன் ஆயிலினுடைய, அது பேர் என்ன சொல்லுவாங்க, குடோனா இல்லை வேறு ஏதோ எண்ணெயில் நிரப்பும் இடம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ரைட் சைடு கட் பண்ணி நேராக இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுது. சங்ககிரி புறவழிச்சாலையில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. இங்கே கிட்டத்தட்ட வேலைகள் நிறையவே முடிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா ஒரு சில இடங்களில் வேலைகள் வந்து இன்னும் முடியாமல் இருக்குது. அதில் முக்கியமான இடம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகக்கூடிய அந்த ரயில்வே ட்ராக் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ராக்கில் மேம்பாலம் கட்டுற பணிகள் வந்து இன்னும் முடியாமல் இருக்குது. அதனாலையும் அந்த இடத்துல இந்த பணி இன்னும் முழுச முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இபி டவர் லைன் ஒன்று போயிட்டுருக்குது. அந்த லைன் ரொம்ப கீழாலே போயிட்டுருக்குது. அது என்னன்னு தெரியல. அதனாலேயும் அந்த இடத்துல வேலைகள் வந்து இன்னும் முடியாமல் இருக்குது. கூடிய விரைவில் அந்த இபி லைன் எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு இந்த வழியிலையும் சாலைகளெல்லாம் போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது 4 வழிச்சாலை. என்ன இது போட்டாங்க அப்படின்னா இந்த பகுதியில் இருக்கிற உழவு நிலங்கள் எல்லாமே வணிக நிறுவனங்கள்லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து தான் இங்கே வந்து பிளாட் போட்டு விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு திட்டம் வந்து நிறையா நல்லதும் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி அதனால் நிறையா ஒரு சில, அது எப்படி அது வளர்ச்சியாக என்னன்னு நமக்கு சொல்ல தெரியல. அது ஏதோ ஒன்று அந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. நிறைய பிளாட் போட்டு விற்கிறது, நிறையா ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வர்றது, அந்த மாதிரி நடக்கும். அது எப்படி சொல்கிறது, அது வளர்ச்சியா இல்லை தேவைதானா அப்படிங்கிறத எனக்கு சரியாக சொல்ல தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இதோ இப்போ வந்து நம்ம கிட்டத்தட்ட அந்த சங்ககிரி இபிங்கிற மன்னிக்கணும், சங்ககிரி அந்த இந்தியன் ஆயில் அவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு கேட்டு நெருங்கிட்டோம். அது அந்த வண்டிக்கு போகுது இல்லைங்களா, அந்த வண்டிகள் கூட அந்த பைபாஸுக்கு வேலைக்கு தேவையான அந்த மணல் ஜல்லிகள், மண் ஜல்லியை எடுத்துகிட்டு போகிற வண்டி தான் நினைக்கிறேன். உண்மையாலுமே ஒரு நல்ல சாலை திட்டங்க இது. ஆமாம், நம்ம டவுனுக்குள்ளே பூந்து, அதுவும் அந்த சங்ககிரி அந்த ஒரு அண்டர் கிரவுண்டில் தான் மேலே ட்ரெயின் போகும், கீழே அண்டர் கிரவுண்டில் பஸ்ஸு போயிட்டு வரும். அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வண்டி போகிறதே பெரும்பாடாக இருக்கும். வண்டிகள் வரும்போது ரொம்ப தூரத்துக்கு நின்றுட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம். அதுவும் காலை அல்லது மாலை நேரங்களில் இந்த பள்ளிக்கூடம் காலேஜெலாம் விட்டு வர நேரத்தில் பார்த்திங்கன்னு வைங்களேன், ரொம்ப வண்டி நிறையா இருக்கும். ஒரு பக்கம் நின்றுக்கிட்டே இருக்கும், வரும். அதனால் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. தற்பொழுது இந்த புறவழிச்சாலை போட்டு முடிக்கப்பட்டாச்சு அப்படின்னா ஊருக்குள்ளே, அதை சங்ககிரி ஊருக்குள்ளே வந்தால் மட்டும், தேவை இருந்தால் மட்டும் ஊருக்குள்ளே வரலாம், இல்லை அப்படின்னா வெளியே போயிடலாம். இங்கே வந்துருச்சு பாருங்கள், அங்கே நிறையா அந்த சைடு தான் அந்த இந்தியன் குடோன் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நம்ம இங்கே வந்துட்டோம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு மேம்பாலம் கட்டுற பணி நடந்து வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு உண்டான வேலைகளில் வந்து அங்கே போயிட்டுருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம இந்த சங்ககிரி பைபாஸுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம பார்க்குறது இந்த சங்ககிரி மலைக்கோட்டை தான் பார்த்தோம்.
நம்ம கொங்கனாபுரம் சாலையில் பயணிச்சிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே இந்த 4 வழிச்சாலை, இந்த பைபாஸ், புது பைபாஸுங்கிறது சங்ககிரிக்கு ஒரு நல்ல ஒரு திட்டம் தான். இந்த வழி வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி 2 வழிச்சாலையாக இருக்கும்போது இதில் பயணித்தவங்க தெரியும். புளிய மரங்கள் அடர்ந்து குழுன்னு இருக்கும். இந்த வழியில் பயணிக்கிற களைப்பே தெரியாத அளவுக்கு நல்லா இருந்தது. வேறு வழி இல்லைங்க, 4 வழிச்சாலை வந்தாச்சு. காலம் மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளும் அப்படியே மாறி போயிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தான். தற்பொழுது இந்த வழியில் பார்த்திங்கன்னா, கழிவுநீர் கால்வாய்கள்லாம் அமைச்சு, நடுவில் மின் விளக்குகள்லாம் வச்சு ஒரு தரமாக ஒரு சூப்பராக அமைச்சிட்டாங்க. இப்போது வந்தாச்சு நம்ம நேராக கோயம்புத்தூர் போகிற அந்த ஹைவேஸுக்கு மேலே, பாலத்துக்கு மேலே போனோம்னா அதில் போயிடும். கீழே போனோம்னா நேராக கொங்கனாபுரம் போய் ஓமலூருக்கு போய் இந்த 4 வழிச்சாலை அந்த பைபாஸில் இணையுது. ஒரு அருமையான திட்டம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ முடியட்டும். ஒரு நல்ல விடயமாக இருக்கட்டும். மக்கள் பயன்பாட்டுக்கு வந்தால் நல்லது தான். மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. இது போன்ற பல பதிவுகள் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.